everyone, how are you all? I hope you all are fit and fine. Welcome back to my YouTube channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use loathe in English sentences through Tamil. So, I hope you all are ready for your today's lesson. Let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல loathe அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸை இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் பண்ண போறோம். So, loathe அப்படினா வந்து என்ன அப்படினு சொல்லி நமக்கு கிளியரா தெரிஞ்சிரணும். loathe அப்படினா வெறுப்பு. நான் வந்து படிக்கிறத வெறுக்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட பேசுறத வெறுக்கிறேன், நான் வந்து அங்கே போகிறத வெறுக்கிறேன், நான் வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறத வெறுக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் தமிழில் வெறுக்கிறேன்னு சொல்லி நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் loathe அப்படிங்கிறது யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். அதாவது ஐ ஹேட் அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஸோ அந்த அந்த ஹெட்டை எடுத்துட்டு loathe அப்படிங்கிறத போட்டு நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ loathe அப்படின்னா வெறுப்பு, நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து வெறுக்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ loathe அப்படின்னா வெறுப்பு. So now look at the structure. First you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it. Name, I mean any boy name or any girl name. Plus loathe or loathes according to this subject. Subjects I, we, you, they. If these come, you need to write loathe. Subjects he, she, it. Name, any boy name or any girl name. If these come, you need to write loathes. Verb plus yes. Okay. Plus verb plus ing we call gerund plus object. So very simple. Once again, subject plus loathe or loathes according to the subject plus verb plus ing plus object. Very simple. So loathe அப்படினா வெறுக்கிறேன். Okay. Now look at this example. I loathe doing household work. I loathe doing household work. அப்படினா நான் வந்து household work பண்றத வந்து வெறுக்கிறேன். I loathe doing household work. நான் வந்து வீட்டு வேலை செய்வதை வெறுக்கிறேன். Okay. I loathe doing household work. I loathe doing household work. I loathe doing household work. And second one, he loathes. So third person singular வந்ததனால verb கூட s சேர்த்துக்கிறோம். He loathes studying. அவர் படிப்பதை வெறுக்கிறார். அவன் வந்து படிக்கிறத வெறுக்கிறான். நம்ம சொல்லும் இல்லையா, ஏன் அவன் சும்மா வந்து படின்னு சொல்றீங்க, அவன் வந்து படிக்கிறத வெறுக்கிறான். So he loathes studying. He loathes studying. படிப்பதை வெறுக்கிறான். Okay. And third one, they loathe talking to you. They அப்படினா அவர்கள். So plural வந்ததனால verb கூட s சேர்க்க கூடாது. They loathe talking to you. அவங்க வந்து உங்க கூட பேசுறத வெறுக்கறாங்க. நம்ம சொல்லுவோம், ஏய் அவங்களே வந்து உங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க வந்து உங்க கூட பேசுறத வெறுக்கறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுதான் they loathe talking to you. They loathe talking to you. And the last one, I loathe sitting at home. நான் வந்து வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிறத வெறுக்கிறேன். I loathe sitting at home. நான் வந்து வீட்ல உட்கார்ந்திருக்கிறத வெறுக்கிறேன். I loathe playing cricket. நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறத வெறுக்கிறேன். I loathe sleeping. நான் வந்து தூங்குறத வெறுக்கிறேன். I loathe watching TV. நான் வந்து டிவி பார்க்கறத வெறுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெறுக்கிறேன்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து loathe அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து நீங்க ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். I hope this lesson was very useful to you. I will see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.